அப்போ நம்ம இன்றைக்கு படிக்கக்கூடிய அந்த பாடப்பகுதி வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து படித்த ஒரு பகுதி தான். அதான் சக்கீலாவுடைய நூன் அப்படின்னு சொல்கிறது. சக்கீலாவுடைய நூன்று சொல்லி 2 வகையான நூன்கள் வந்து ஒரு முதாரியான ஃபியலில் இணைந்து வரும். அப்போ ஒரு ஃபியலுடைய கருத்து அதில் குறிப்பாக முதாரியான ஃபியல் அதனுடைய கருத்தை உறுதிப்படுத்துறதுக்குன்னு சொல்லி 2 வகையான நூன்கள் இருக்குது. ஒரு நூனுக்கு நாங்கள் சொல்கிறேன் சக்கீலாவுடைய நூன் அப்படின்ற, மற்ற நூனுக்கு பேர் வந்து ஹஃபீஃபாவுடைய நூன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்கீலாவுடைய நூனை பொறுத்த வரையில் அது சத்து செய்யப்பட்டிருக்கும். அதான் அதனுடைய ஸ்பெஷல் தன்மை. அப்போ இந்த ஃபியல் வந்து இந்த 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 நூன் வந்து ஃபியல்ட கடைசியில் தான் வரும். முதாரியான ஃபியலினுடைய கடைசியில் தான் சேர்ந்து வரும். சத்து செய்யப்பட்டிருக்கும். லயஃப் அல். இந்த சத்து செய்யப்பட்ட இந்த நூன் வந்த உடனே சில மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்களை பற்றி நான் உங்களுக்கு அந்த பழைய பாடத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதலாவது மாற்றம் என்னன்னு கேட்டால் கருத்தை உறுதிப்படுத்துறது. இது முதலாவது மாற்றம். அதுக்கு பிறகு சொல் ரீதியான மாற்றத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இது வந்து ஒரு முதாரியான ஃபியலோட சேர்ந்து வரும் பொழுது அதனுடைய லாம் கலிமா, அந்த நூன் சேர்ந்து வரதுக்கு முன்னால் உள்ள எழுத்து லாம் கலிமா, அந்த லாம் கலிமாவுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் ஃபத்துஹ் செய்யப்பட்டிருக்கும். அந்த லாம் கலிமாவுக்கும் ஃபத்துஹா செய்யப்பட்டிருக்கும். அப்போ லயஃப் லன்ன அந்த சத்துடைய நூனுக்கு முன்னுக்கு நீங்கள் பாருங்க உள்ள லாம் கலிமாவுக்கும் ஃபத்துஹ் செய்யப்படுது. அதே சந்தர்ப்பத்தில் அப்போ அந்த லயஃப் லன்ன அப்படின்னு சொல்லி சத்து செய்யப்பட்டு வாரது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சீகாவில் தான் நடக்கும். லயஃப் லன்ன, லதஃப் லன்ன, லஅஃப் லன்ன, லனஃப் லன்ன. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நூன் சேர்ந்து வராத இயல்புல முதாரியான ஃபியல்ல நூன் சேர்ந்து வராத சீகாக்கள் தான் சாத்தியம். எஃப் அலு, தஃப் அலு, அஃப் அலு, நஃப் அலு மாதிரியான சீகாக்கள் தான் சாத்தியம். அடுத்தது இந்த இந்த 5 இந்த சீகாக்கள்ல எல்லாம் லயஃப் அலன்ன, லதஃப் அலன்ன, லஅஃப் அலன்ன, லனஃப் அலன்ன, இந்த சீகாக்கள்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சத்து செய்யப்பட்ட அந்த நூன் பின்னண்டு வரக்கூடியது அந்த ஃபத்தஹில் கடைசி வந்து ஃபத்தஹில் தான் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து இந்த தஸ்னியாவை பார்த்தீங்கன்னா, தஸ்னியா என்றால் இருமை, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னால் லயஃப் அலன்ன, லயஃப் அலான்னி, லயஃப் அலான்னியில் வந்து அந்த சத்து செய்யப்பட்ட அந்த நூனுக்குடைய கடைசி ஹரக்கத்து வந்து கஸ்ரா வருது. லயஃப் அலான்னி நீ நீ வருது இல்லையா? அதை நம்ம பார்க்கறதுக்கு அவதானிக்கிறதுக்கு ஏழுமா இருக்குது. இப்போ இந்த இறுதியில் நூன் சேர்ந்து வரக்கூடிய சீகாக்கள்னு சொல்லி சில குறிப்பிட்ட சீகாக்கள் இருக்குது. தஸ்னியாவுடைய சொற்கள் எஃப் அலானி, தஃப் அலானி அதுகள், எஃப் அலூன, தஃப் அலூன, அதே மாதிரி தஃப் அலீன, இது மாதிரி இந்த இறுதியில் நூன் சேர்ந்து வரக்கூடிய சீகாக்களாக இருந்தால் அங்கே நூன் விழுந்துடும். அதோடு சேர்த்து அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் தஸ்னியாவுடைய சீகாக்கள்ல லயஃப் அலான்னி, லதஃப் அலான்னி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஆனால் முதக்கர் ஜம்முல எஃப் அலூன, தஃப் அலூன, இதில் நம்ம வந்து அந்த சக்கீலாவுடைய நூனை போடும் பொழுது லயஃப் அலூன்ன அப்படி சொல்கிறோம்ல நாங்கள், லயஃப் அலுன்ன. அப்போ நாங்கள் வாவும் ஹதிஃப் செய்யப்படுது, நூனும் ஹதிஃப் செய்யப்படுது. அதே மாதிரி அந்த முதக்கர் ஜம்முடைய வாவு ஜமான்னு சொல்கிறதுக்கு, அப்போ அந்த வாவுல் ஜமா முதக்கருடைய ஜம்முல வரக்கூடிய அந்த வாவும் இயல்பாக நீக்கப்படுது. அதே மாதிரி தஃப் லீன என்கிற சீகாவுலையும் நாங்கள் வந்து லதஃப் லின்னு தான் சொல்லுவோம். லதஃப் லீன்னு சொல்லி அந்த கசர் செய்யப்பட்ட லாமுக்கு வரக்கூடிய அந்த யாவை வைக்கிறல்ல, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், இல்லாமல் ஆக்கிடுவோம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால் எஃப் எல்ன, தஃப் எல்ன என்கிற அந்த முவன்னஸ் ஜம்முடைய 2 சீகாக்களும், அதுக்கு நாங்கள் சொல்ற வந்து நூனு நிஸ்வா சேர்ந்து வரக்கூடிய சொற்கள். நூனு நிஸ்வான்னு சொல்றேன். எஃப் எல்ன, தஃப் எல்ன, அதில் வரக்கூடிய அந்த நூனுக்கு பேர் வந்து நூனு நிஸ்வா. அதை நாங்கள் விளங்குறதுக்கு சொல்றேன் என்றால் முதக்கர் ஜம்முடைய நூன்று சொல்றேன். முதக்கர் ஜம்முடைய முவன்னஸ் ஜம்முடைய நூன்று சொல்றேன். முவன்னஸ் ஜம்முடைய நூன் ஜம் உல் முவன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜம் உல் முவன்னஸ்ன்னு சொல்லாமல் நீங்கள் நூனு நிஸ்வா, நூனு நிஸ்வதி, நூனு அந்நிஸ்வான்னு சொல்றது தான் சரியானது. ஒன்றிருக்குது நூனு நிஸ்வா, இன்னொன்றிருக்கு வந்து நூனுல் இனாஸ்.
ரெண்டு இருக்குது. நான் அந்த ரெண்டையும் இங்கே உங்களுக்கு எழுதி காட்டேன்னு பாருங்க. நூனுல் நிஸ்வா, அடுத்தது வந்து நூனுல் இனாஸ் என்று சொல்லி ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டையும் நீங்க தெளிவா தெரிஞ்சு கொள்ள வேணும். நூனு நிஸ்வா பாருங்க, நூனு அந்நிஸ்வா, இன்னொன்று நூனுல் இனாஸ் சொல்லி ரெண்டு இருக்குது. இந்த நூனு நிஸ்வா அப்படின்னு சொல்லி சொல்றது ஃபியல்ல சேர்ந்து வரக்கூடிய அந்த முஅன்னஸ் ஜமுடைய நூன், அதான் இது நூனு நிஸ்வான்ற. நூனுல் இனாஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு கேட்டால், அது வந்து இந்த நாங்க இப்படி சொல்லுவோம் தானே, அதாவது இஸ்மோட சேர்க்கிற நேரத்துல கலமு ஹுன்ன, கிதாபு ஹுன்ன, அதே மாதிரி அவுலாது ஹுன்னு சரி, அந்த பெண்களுடைய குழந்தைகள், அந்த பெண்களினுடைய பாடசாலை மதரசத்து ஹுன்ன அல்லது மதரசத்து குன்னன்னு சொல்லிடுமே, அப்படி அந்த ஹுன்ன குன்ன மாதிரி அந்த இஸ்மோட சேர்ந்து வரக்கூடிய அந்த நூனுக்கு சொல்றை நூனுல் இனாஸ், நூனுல் இனாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபியல்ல வரக்கூடிய அந்த ஃபஅல்ன, அதே மாதிரி எஃப்அல்ன தஃப்அல்னு வரக்கூடிய அந்த நூனுக்கு சொல்ற நூனுல் நிஸ்வத்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது, அல்லாஹு ஆலம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், அப்ப இந்த முஅன்னஸ் ஜமுடைய நூன் ஒரு பொழுதும் விழாது. சக்கீலாவுடைய நூன் வந்தாலும் தான், அல்லது லம் லன் வந்தாலும் தான், அந்த நூன் அந்த நூனாகவே காலாகாலம் இருக்கும், கடைசி வரைக்கும் அந்த நூன் விழுகிறதே இல்லை. இந்த செய்திகளை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அதோட சேர்த்து நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், பொதுவா முஸ்பத்தான சீகாவாக இருந்தால், முஸ்பத்துன்னு என்ன அர்த்தம், நஃபியுடைய எழுத்து வராத சீகா. அப்ப முஸ்பத்தான சீகாவாக இருந்தால் ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல முதாரியான ஃபியல்ல மட்டும் என்ன நடக்கும்னால், நம்ம வந்து ஒரு ஃபத்ஹ் செய்யப்பட்ட லாம கொண்டு வருவோம், லெயஃப் அலன்னு சொல்லுவோம். லெயஃப் அலன், அந்த லாம் கொண்டு வரணுமா கட்டாயமான்னு கேட்டா தேவையில்லை. ஆனால் அந்த சொல்ல வந்து டெக்கரேட் பண்றதுக்கு, அழகுபடுத்துறதுக்கு, அதை கொஞ்சம் பியூட்டிஃபை பண்றதுக்கு தான் லாம் ஒன்று ஸ்டார்டிங்ல வருகிறதே தவிர மற்றபடி என்னது அனாவசியம், அந்த தேவையில்லை, கட்டாயம் இல்லை. அனாவசியம்னு சொல்லலாது, கட்டாயம் இல்லை. அப்ப லயஃப் அலன்ன லயஃப் அலான்னி லயஃப் அலுன்ன லத்தஃப் அலன்ன லத்தஃப் அலான்னி லயஃப் அல் நான்னி, அந்த லயஃப் அல் நான்னி அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சக்கீலாவுடைய நூன் சேர்ந்து வார நேரத்துல முஅன்னஸ் ஜமுடைய அந்த நூன் இருக்குல்லவா, நூனு நிஸ்வாண்டுவோமே, அந்த நூனு நிஸ்வா அதையும் அந்த சக்கீலாவுடைய நூனையும் பிரிக்கிறதுக்கு ஒரு பிரிகோடாக இடையில ஒரு அலிஃப் ஒன்று வரும், அல் அலிஃபுல் ஃபாரிகா. அது சொல்ற அலிஃபுல் ஃபாரிகான ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு வரக்கூடிய அலிஃப். அது போடுறதுக்கான நியாயம் என்னன்னு கேட்டால், கிட்ட கிட்ட ஒரே மாதிரியான எழுத்துக்கள் தொடர்ந்தேர்ச்சியாக வர்றது சரியில்லை. உதாரணமாக லெஃப் எல் நன்னு சொல்லி சொன்னோம்னால், லெஃப் எல் நன்னு சொன்னோம்னால் 3 நூன் கிட்ட கிட்ட வர மாதிரி வருது. அப்படி 3 நூன்கள் வர்றது சரியில்லை. தவாலி அல் ஹுரூஃப், எனது அல் முத்தமாசிலா, ஒரே மாதிரியான எழுத்துக்கள் கிட்ட கிட்ட அடுத்தடுத்து வர்றது சரியில்லை என்கிறதுக்காக வேண்டி, அந்த நூன்களை பிரிக்கிறதுக்காக, முஅன்னஸ் ஜமுடைய நூன் வேற, அதே மாதிரி சக்கீலாவுடைய நூன் வேற என்கிறத பிரிக்கிறதுக்காக வேண்டி ப்ரீஹோடாகத்தான் அந்த அலிஃப் வருகிறது. எனவே அதுக்கு பேர் சொல்ற அல் அலிஃபுல் ஃபாரிகா, அல் ஃபர்க் ரொக்கத்துள்ள காஃப் இல்லையா. சரி, அடுத்த விஷயம் என்னென்றால், இந்த சக்கீலாவுடைய நூன் இந்த முஅன்னஸ் ஜமுல சேரும் பொழுது லெஃப் அல் நான்னின்னு தான் சொல்றோம், அங்கேயும் கஸ்ர் செஞ்சு தான் சொல்றோம், லெஃப் அல் நான்னி. அப்ப எனவே இந்த சத்து செய்யப்பட்ட சக்கீலாவுடைய நூன் 2 வகையான சீகாக்கள்ல கஸ்ர் செய்யப்பட்டு வருகிறது. ஒன்று வந்து லெஃப் அலான்னி லத்தஃப் அலான்னின்னு வரக்கூடிய தஸ்னியாவுடைய சீகாக்கள்லையும், அதே மாதிரி முஅன்னஸ் ஜமுடைய 2 சீகாக்கள்லையும் அது கஸ்ர் செய்யப்பட்டு வருது. அது அல்லாத பிற மற்ற எல்லா இடங்கள்லையும் அந்த சக்கீலாவுடைய சத்து செய்யப்பட்ட நூனுக்கு கடைசியில ஃபத்ஹ் தான் வரும். லெஃப் அல் அன்ன வருது இல்லையா, லெஃப் அலுன்ன லத்தஃப் அலின்ன, அங்கெல்லாம் பாருங்க ஃபத்ஹ் செய்யப்பட்டு வருது. லெஃப் அல் நான்னி நீண்டு வரச்சு லெஃப் அல் நான்னி, அதே மாதிரி லத்தஃப் அல் ஆன்னி லெஃப் அல் ஆன்னி, அப்படி வரும்போதெல்லாம் கசர் செய்யப்பட்டு வருகுது என்கிற அந்த செய்தியையும் நீங்க சரப் செய்கிற நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேணும். சரி, இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சரப்பு பகுதியை நீங்க சரியா பாடமாக்கி கொள்ளுங்க. அதோட சேர்த்து இப்ப நாங்க சரப்பு செய்யற நேரத்துல இப்ப ஒரு சீகாவைத்தான் அல்லது ஒரு மெத்தடை தான் காட்டி தருவாங்க.
நீங்கள் என்ன செய்யணும்னா மற்ற ஃபியல்களுக்கெல்லாம் போட்டு சர்வ் செய்யணும். சர்வ் செய்கிற நேரத்தில் ஒரு முதாரியான ஃபியல் எஃப் அலூன்னும் வரும், எஃப் இலூண்டும் வரும், எஃப் உலூண்டும் வரும் தானே, 3 மாதிரி வரலாம் தானே. இங்கே பாருங்க, நாங்கள் ஃபத்தஹ எஃப்தஹு அல்லது தஹப எதுஹபு, எல்லாருக்கும் தெரிஞ்ச லேசான ஃபியல் தஹப எதுஹபு. அப்போ எதுஹபு ஐங்கலிமாவுக்கு ஃபத்தஹ் செய்யப்பட்டு வருது. எதுஹபு, யக்தஉ, எஃப்தஹு, அந்த மாதிரியான சொற்கள், எல் அபு, யஷ்ரபு, அதெல்லாம். இன்னும் சில ஃபியல்கள் இருக்கும் கசு செய்யப்பட்டு வருமே, எல்ரிபு, எஜ்லிசு, அது மாதிரி. இன்னும் சில ஃபியல்கள் என் சுரு ஐங்கலிமாவுக்கு லம்மு செய்யப்பட்டு வருது. யஹ்ருஜு, அதே மாதிரி எதுஹுலு, அது மாதிரி குலு. அப்போ எப்படி ஃபியல் வந்தாலும் இதே மாதிரி தான் பேட்டர்ன் சர்வ் செய்கிறது. இப்போ நாங்கள் வந்து எல்ரிபு சர்வ் செய்யும் பொழுதும் சக்கிலாவுடைய நுண்ணோட லயதுரிபன்ன லயதுரிபான்னி லயதுரிபுன்ன லததுரிபன்ன லததுரிபான்னி லயதுரிப்னான்னி லததுரிபன்ன லததுரிபான்னி லததுரிபுன்ன லததுரிபின்ன லததுரிபான்னி லததுரிப்னான்னி லஅதுரிபன்ன லனதுரிபன்ன. நசர என்சுருலையும் பாருங்க, லயன்சுரன்ன லயன்சுரான்னி லயன்சுருன்ன லதன்சுருன்ன லதன்சுரான்னி லதன்சுர்னான்னி லதன்சுரன்ன லதன்சுரான்னி லதன்சுருன்ன லதன்சுரின்ன லதன்சுரான்னி லதன்சுர்னான்னி லஅன்சுரன்ன லனன்சுரன்ன. அப்படித்தான் நம்ம என்னது சரப்பு செய்வோம். எனவே நீங்கள் எந்த வகையான ஃபியல் வந்தாலும் ரூல்ஸ் இப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளங்கி வச்சுக்கணும். 3 எழுத்து ஃபியல், அதே சந்தர்ப்பத்தில் எல்லா எழுத்தும் சரியாக கரெக்டாக வரணும். அந்த ஃபியல் எழுத்துக்கள் பெரும்பாலும், அதையும் குறிப்பாக கடைசி எழுத்து சஹீஹான எழுத்தாகவே வரணும். சஹீஹான எழுத்து என்ன அர்த்தம்? வாவு அலிஃபியா வராத ஃபியலாக இருக்க வேணும். வாவு அலிஃபியா வரக்கூடிய அந்த ஃபியல்களுக்கு நாங்கள் சில மூத்தலுடைய ஃபியல்னு சொல்லி, எனவே லாங்கலிமா மூத்தல் நாக்கிசான ஃபியலாக இருந்தால் அதில் சட்டம் கொஞ்சம் சற்று வித்தியாசப்பட்டு வரும். அப்போ அந்தந்த டைம் வர நேரத்தில் நம்ம அதை பற்றி விரிவாக நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதே மாதிரி தான் நம்ம சொன்னோம் என்னென்னு கேட்டால், கடந்த பாடத்தில் நஃபியுடைய வசனங்கள் மன்ஃபியான சொற்களில் நாங்கள் சக்கீலாவுடைய நுண்ணோட சேர்க்கும் பொழுதும் இதே இஸ்தபத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். எப்படி நீங்கள் பார்த்துருக்கலாம், லஎஃப், இந்த லஎஃப் எல்ன்றது லா எஃப் எல்ன்னு வருது. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வரும், நம்ம லா ஒன்றை சேர்க்குறோம் நஃபிக்காக வேண்டி. லா எஃப் எல்ன்ன லா எஃப் எலான்னி லா எஃப் எலுன்ன லா தஃப் எலன்ன லா தஃப் எலான்னி லா எஃப் எல் நான்னி லா தஃப் எலன்ன லா தஃப் எலான்னி லா தஃப் எலுன்ன லா தஃப் எலின்ன லா தஃப் எலான்னி லா தஃப் எல் நான்னி லா அஃப் எலன்ன லா நஃப் எலன்னு சொல்லுவோம். நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த நஃபியுடைய வசனங்கள்ல மன்ஃபியான வசனங்கள்னு சொல்லுவோம். நஃபின்வாங்க அல்லது மன்ஃபின்வாங்க நெகட்டிவ் ஃபார்முக்கு. இந்த மன்ஃபியான வசனங்கள்ல இந்த சக்கீலாவுடைய நூன் முதாரி மன்ஃபியில வாரது குறைவு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், இந்த முதாரியான ஃபியல், முதாரி மன்ஃபியான ஃபியலும் பின்னுக்கு நம்ம படிப்போம் இன்ஷால்லா நஹி, அதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற. அதனால அந்த ஆக்களுக்கு ஒரு கருத்து மயக்கம் ஒன்று வார ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறதுனால அரபிகள் வந்து அதை கொஞ்சம் பயன்படுத்துகிற விதம் ரொம்ப குறைவு, கம்மியாகத்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. கம்பி இல்லை, கம்மின்றது இந்தியா தமிழ், கொஞ்சம் குறைவாக பயன்படுத்துறேன்னு சொல்றது, ஜாஸ்தியாக பயன்படுத்துறது இல்லை அதை. ஆனால் அதை சரஃபு செய்ய இயலும். அதை பயன்படுத்திட்டாருன்ற ஒருத்தர் வந்து பிழை இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். எனவே அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இப்ப அடுத்த பகுதி நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், இந்த முதாரியான ஃபியல் மாரூஃபுக்கு தானே நம்ம சொன்னோம். அதே மாதிரி மஜ்ஹூலுக்கும் என்னது இது வரும். மஜ்ஹூலுக்கும் என்னது இது வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப உதாரணமாக யுஃப்அலுலையும் லயுஃப்அலன்ன அப்படின்னு சொல்லி மஜ்ஹூலுக்கும் வரும். நாங்கள் மஜ்ஹூல் தரலையோ தெரியல, தந்திருக்கோம். நாங்கள் மஜ்ஹூல் தந்து படலையா? தந்தானே இருக்கேன், மஜ்ஹூல் தந்தானே இருக்கிறோம் இல்லையா? தரலையா? மஜ்ஹூல் தந்த மாதிரி எனக்கு ஞாபகம் அதில் இருக்குது. மஜ்ஹூல் தந்தா இருக்கும் பாருங்க. அல் ஃபியலு சுலாசியுல் முதாரியுல் மஜ்ஹூல் அல் முஸ்பத் அல் முஅக்கத் பின்னூனி சகீலா 87வது பக்கத்தில் இருக்குதானே செய்தி இருக்குது. நான் பேசுறது விளங்கு தானே? ஓ, அப்ப இங்கே மஜ்ஹூலும் இதே சிஸ்டம் தான். அப்ப நீங்க உங்களுக்கு யுஃப்அலு சர்வ் செய்ய தெரிஞ்சால்,
யுஃப்அலானி யுஃப்அலூனன்னு சொல்லி அந்த மஜ்ஹூல் சரவு செய்ய தெரிஞ்சால் அந்த மஜ்ஹூல்ல நம்ம சக்கீலாவுடைய நூனை போட்டு சரவு செய்யறதுதான். பெரிய அளவு அது சிக்கல் ஒன்று இல்லை. அப்ப எப்படி கருத்து வருதுன்னு பாருங்க. லயுஃப் அலன் என்றால் நிச்சயமாக அவன் செய்யப்படுவான், நிச்சயமாக அவன் செய்யப்படுவான் அப்படின்னு ஒரு கருத்து வரும். உஸ்தாத் லாம் கலிமாவிற்கு ஃபத்துஹா வருவதற்கு ஏதும் காரணம் இருக்கிறதா? ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, உஸ்தாத் இது நஃபீன்னு சொல்றையா? ஓ, இதை நஃபீன்னு சொல்றேன். மன்ஃபிய என்ன சொல்ற நாங்க நீங்க கேட்குறீங்க அதை இது நாங்கள் மன்ஃபின்னு சொல்றேன் தானே. என்ன அதுல என்ன நஃபி மன்ஃபின்னு சொல்றது என்ன பிரச்சனை? நஃபி மன்ஃபி ரெண்டும் ஒன்று தான், அதுல பிரச்சனை இல்லை. நூனு நிசா நூனு நிஸ்வா அந்த கேஸ் கேட்டிருக்கீங்க. வேற என்ன கேட்டிருக்கீங்க பாப்போம்? வி டிட் மஜ்ஹூல். எஸ், மஜ்ஹூலும் நம்ம என்னது படித்தோம் தானே இல்லையா, பார்த்தோம். உஸ்தாத் லாம் கலிமாவுக்கு ஃபத்து வருவதற்கு ஏதாவது காரணம் உண்டா? அதாவது லயஃப் லன்ன அல்லது லயுஃப் லன்னு சொல்லும் பொழுது அந்த ஃபத்துஹா லாங்கலிமாவுக்கு ஃபத்துஹா செய்யறதுக்கு ஒரு ரீசன் என்ன சரி இருக்குதா? ரீசன் சொல்ல இயலும், இல்லன்றதுக்கு இல்லை. ரீசன் ஒன்று இல்லாமல் இருக்காது. நம்ம சொல்வதாக இருந்தால் முதக்கர் ஜெம்மையும் முதக்கர் முஃப்ரதையும் முதக்கர் ஜெம்மையும், முதக்கர் முஃப்ரதுன்னு அர்த்தம் ஆண்பால் ஒருமை. அந்த முதக்கர் ஜெம்மையும் முதக்கர் முஃப்ரதையும் பிரிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம லயுஃப் லுன்னு சொல்லிட்டோம்னால் அதுவும் அதே மாதிரி முதக்கர் ஜெம்ல வரக்கூடிய லயஃப் லுன்னு வரக்கூடியதும் ரெண்டும் ஒன்று மாதிரி ஆகிரும். அந்த வித்தியாசத்தை நமக்கு நியாயப்படுத்தி சொல்லலாம். ஆனால் அப்படி யாரும் நியாயம் சொன்னதாக விளங்கலை. பொதுவாக காரணம் சொல்லுவாங்க, அது ஃபத்தஹின் மீது மப்னியாகும் தான் சொல்லுவாங்க. ஃபத்தஹின் மீது மப்னி ஆகிறனால் அதில் அந்த ஃபத்தஹுங்கிற ஹரக்கத் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது தான் அது விளக்கம். எனவே அந்த ஃபத்தஹின் மீது மப்னியாகிற ஒரு காரணத்தை தவிர வேற ஒரு காரணம் ஒன்று எனக்கும் எனது சரியா தெரியாது. ஆனால் எனக்கு சும்மா ஒரு பகுத்தறிவு ரீதியாக நான் யோசிச்சு பார்க்கிறேன். அந்த காரணத்தை சொல்லலாம். எது முதக்கர் முஃப்ரதுடைய சீகாவையும் முதக்கர் ஜெம்முடைய சீகாவையும் பிரிக்கிறதுக்காக வந்திருக்கலாம் ஒரு வேலைன்னு சொல்லி காரணம் சொல்லலாம். அவ மஜ்ஹூலையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, லயுஃப் லயுஃப் அன்னி அதையும் நம்ம பார்த்துட்டோம். யாருடைய மைக் ஒன்று இருக்குது? பக்கத்துல அன் வந்துட்டு முதுமரா வாரங்கிற அப்படி நம்ம சட்டம் வந்துட்டு எப்படி லாம் கலிமாவுக்கும் அந்த லாம் இருக்குதான் ஆரம்பத்துல நம்ம சேர்க்கிற லாம் லயஃப் அலன்னைல அந்த லாமுக்கு பக்கத்துல அதுக்குள்ள வந்துட்டு அன் வந்துட்டு முதுமரா இருக்கும். அப்படியே சரி சட்டங்கள் இருக்கா? இல்லை, அப்படி ஒரு சட்டம் நான்டா இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. லாமு தாரீலுக்கு பிறகு அன்மறைப்போம். உதாரணமாக தஹல்துல் மத்பஹ லி அஷ்ரபல் மா அப்போ லி அன் அஷ்ரபன்னு அந்த லாமு தாலீலுக்கு பிறகு அன்மறைகிற ஒரு கதை இருக்குது. ஆனா இதுல அப்படி ஒன்று இல்லை. அப்படி எங்க சரி வாசிச்சீங்களா? இந்த லாமுக்கு பேர் சொல்றேன் லாமுல் இப்திதாஇன்னு தான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல வர, அதாவது ஆரம்பத்துல வர, துவக்கத்துல வர லாம்னு சொல்றது லாமுல் இப்திதாஇன்ற. அதுக்கு இன்னொரு பேர் சொல்வதா இருந்தால் லாமுல் கசம், நிச்சயத்தை படுத்துறதுக்கு ஆணி வரக்கூடியது. லாமுல் இப்திதான்னு சொன்னா லாமுல் கசம், சத்தியத்துக்கு வாரது. சரி, அடுத்தது இப்ப மஜ்ஹூல பாருங்க. லயுஃப் அலன்ன லயுஃப் அலான்னி லயுஃப் அலுன்ன கருத்தை பார்த்தா நிச்சயமாக அவன் செய்யப்படுவான் அது கருத்தொண்டு அதுக்கு வருகிறது இல்லையா? அப்ப இதை நம்ம இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு செய்யற நேரத்தில் இன்டீட் ஹி வில் பி டன், இன்டீட்ங்கிறத முன்னுக்கு நம்ம போட்டுட்டோம்டா சரி. இங்க அதுல இந்த அவங்களோட இந்த பிடிஎஃப்ல அது காட்டி இல்லை இல்லையா? நான் மொத்தத்துல திருத்தி இருக்கிறேன் அதை. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த சக்கீலாவுடைய நூன் முதாரி மஜ்ஹூல் வரைச்ச முதாரி மஜ்ஹூல் முஸ்பத்தும் இருக்குது, முதாரி மஜ்ஹூல் மன்ஃபியும் இருக்குது. அப்ப ரெண்டுக்கும் அதே மாதிரி தான். அப்ப இதுல எஃப்அலு லா எஃப்அலு யுஃப்அலு லா யுஃப்அலு இந்த 4 பகுதிகள்லையும் சக்கீலாவுடைய நூன் வர இயலுமாக இருக்குது. 14 சீகாக்கள்லையும் அது வரும். 14 சீகாக்கள்லையும் அது வரும் என்கிற அந்த உண்மையை நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். நாங்க ஹஃபீஃபாவுடைய நூன் சம்பந்தமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அது எங்களுக்கு ஒரு புதிய பாடம். அதை நீங்க கொஞ்சம் பாருங்க.
சகீலாவுடைய நூன் வந்து சத்து செய்யப்பட்டிருப்பதை போல ஹஃபீஃபாவுடைய நூன், ஹஃபீஃபாண்டா பாரம் இல்லாத, லைட் அப்படி அர்த்தம், பாரம் இல்லாத, லைட், ஹெவி பாரமான, அது வந்து சகீல், இது வந்து ஹஃபீஃபா. அப்போ ஒரு ஆள் கேட்கலாம், ஏன் ஹஃபீஃப் சகீல்னு சொல்லாம ஹஃபீஃபத்து சகீலத்துன்னு சொல்லி தாவா வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நூன் பொதுவாக அரபுல வந்து ஹர்ஃபுகளை சொல்லும் பொழுது தரமாக அல் அலிஃப், அல் பாஉ, அத்தா உ, அந்நூன், அல் ஜீமு அப்படி சொல்லும் பொழுது அந்த எழுத்த பெண்பாலாகத்தான் பார்க்கிறேன். எழுத்தினுடைய சொல்ல வந்து பெண்பாலத்தான் பார்க்கிறேன். அந்நூன் அஸ்ஸாகினத்து அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அந்நூன் அஸ்ஸகீலத்து, அல் ஹஃபீஃபத்து அப்படித்தான் சொல்லணும். அல் அலிஃபுல் மம்தூதத்து, அல் அலிஃபுல் மக்சூரத்து அப்படிதான் நம்ம சொல்றேன். நீட்டப்படும் அலிஃப், என்னது நீட்டப்படாத அலிஃப் அப்படின்லாம். சரி, இப்போ இந்த ஹஃபீஃபாவுடைய நூன் என்ன செய்யும்னு கேட்டால் சுக்கூன் செய்யப்பட்டதாக இருக்கும். சுக்கூன் செய்யப்பட்டதாக இருக்கும். அப்போ இந்த சுக்கூன் செய்யப்பட்ட இந்த சக்கீலாவுடைய நூனுக்கு நாங்கள் தமிழில் சொல்லும் பொழுது இந்த கனதியற்ற நூன் அப்படின்னு தான் அதுக்கு நாங்கள் சொல்கிறேன். அப்போ இந்த கனதி இல்லாத நூன்று சொல்றதுக்கான காரணம் அந்த பாரம் இல்லை. சுக்கூன்ங்கிறது வந்து பாரம் இல்லை தானே, சத்துங்கிறது பாரம். அப்போ லைட் என்ன சொல்லணும் அதுக்கு. இங்கிலீஷில் வந்து இந்த நூனுக்கு சொல்கிற எம்ஃபேட்டிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எம்ஃபேட்டிக்னால் எம்ஃபாசைஸ் பண்ணுறதுன்றது உறுதிப்படுத்துறது. இப்போ இந்த சக்கீலாவுடைய நூன் 14 சீகாக்களில் வார மாதிரி ஹஃபீஃபாவுடைய நூன் வந்து 14 சீகாக்கள்லையும் வராது. வெறுமனே ஒரு 8 சீகாக்களில் மாத்திரம்தான் அவர் வருவார். எனவே அந்த 8 சீகாக்களும் எது என்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொள்றது லேசி. அது எங்கெங்க வராதுன்னு கேட்டால், பொதுவாக தஸ்னியாவுல வராது, இருமைகள் அது வராது. அடுத்தது முஅன்னஸ் ஜம்மு 2லையும் வராது. அப்ப லேசி தஸ்னியாக்கள்ல மொத்தமா வராது, முஅன்னஸ் ஜம்மு 2லையும் மொத்தமா வராது. அப்ப இது தவிர உள்ள சீகாக்களை நீங்க பார்த்தீங்கன்னால் ஒருமையான சீகாக்கள் எல்லாத்தையும் வரும். அல்லது இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால் இறுதியில அந்த நூன் சேர்ந்து வராத ஒருமையான சீகாக்கள், எஃப் அலு, தஃப் அலு, அஃப் அலு, நஃப் அலு. இப்போ நஃப் அலுங்கிறது ஒருமையில் அது பன்மைதான் நஃப் அலுங்கிறது. ஆனால் அந்த ஒருமையோட சேர்க்கிற அந்த கடைசியில் நூன் சேர்ந்து வராத சுட்டிங். எனவே இந்த மாதிரி இறுதியில நூன் சேர்ந்து வராத அந்த ஒருமையான சீகாக்கள் எல்லாத்திலையுமே இவர் வருவார். அடுத்தது வந்து முதக்கர் ஜம்மு 2லையும் வருவார். எஃப் அலு, எஃப் அலூன, தஃப் அலூன சீகாக்கள் இல்லையா, அந்த 2லையும் வரும். அதே மாதிரி முஅன்னஸ் ஹாலிர் முஃப்ரத், முஅன்னஸ் முஹாத்தப் முஃப்ரத், தஃஅலீன நீ ஒரு பெண் செய்வாய், அந்த சீகாவுலையும் இந்த ஹஃபீஃபாவுடைய நூன் வரும். எனவே மொத்தம் 8 சீகாக்கள் அது வாரத்தை உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேளும். இந்த தஸ்னியாவுலையும் அதே மாதிரி முஅன்னஸ் ஜம்மு 2லையும் ஏன் அது வராது அப்படின்னு நமக்கு ரீசன் சொல்ல போனால், அதுக்கான காரணம் வந்து முறையற்ற 2 சுக்கூன்கள் கிட்ட கிட்ட சந்திக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும். இங்க பாருங்க, நாங்கள் உங்களுக்கு எழுதி காட்டினா விளங்கும் பாருங்க. நாங்க எழுதி பார்ப்போம். அது என்ன, அதை சேர்க்கிற அந்த முறையை நாங்கள் வந்து எழுதித்தானே பார்க்கணும். நான் உங்களுக்கு இங்கே போட்டு எழுதி காட்டுறேன், உங்களுக்கு கிளியரா விளங்கும்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். இன்ஷா அல்லாஹ் பாருங்களேன், பாருங்க நான் எழுதி காட்டுறேன். பிஸ்மில்லா. இப்போ நாங்கள் வந்து ஃபியலா எழுதுவோம், பிடித்தான் எஃப் அலு தானே எழுதுறோம், எஃப் அலு. இதை கொஞ்சம் பாருங்க, இது உங்களுக்கு அந்த எழுத்து கிளியர் இல்லாம மாதிரி இருக்குது இல்லையா, அழிச்சு போட்டு நல்லா எழுதுவோம். பெரிய எழுத்து எழுதுவோமே, இந்த அவங்களுக்கு விளங்குது இல்லையா. இது வந்து இப்போ எஃப் அலு, இது வந்து எல்லார கண்ணுக்கும் மிக தெளிவாக விளங்குது, எஃப் அலு உண்டு. இப்போ இந்த எஃப் அலுவில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், சக்கீலாவுடைய நூனை சேர்க்க போகிறோம். என்ன செய்வோம்னா, பொதுவாக நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபத்தஹ் செய்யப்பட்ட லாம கொண்டு வருவோம். ல எஃப் வருது இல்லையா, பாருங்க, ல எஃப் லூ வருது, இப்படித்தான் வருது. இப்போ நம்ம சக்கீலாவுடைய நூனை அல்லது ஹஃபீஃபாவுடைய நூனை இப்படி தானே சேர்க்க போகிறோம், பின்னால் சேர்க்க போகிறோம், ப்ளஸ் நூனை போடுவோம். இப்போ சக்கீலாவுடைய ஹஃபீஃபாவுடைய நூனை போகிற நேரத்தில் கடைசிக்கு ஒரு சுக்கூன் மட்டும்தான் வரப்போகுது. அப்போ இந்த லம்மு ஃபத்தஹத்தா மாறுது. அப்போ லெஃப் அ லன், லெஃப் அ லண்டு வரும். இதை இன்னொரு மாதிரி எழுதி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை விட கொஞ்சம் நல்ல எழுத்து எழுதுவோமே. இங்க பாருங்க,
இந்த நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. லயஃப் அலன் இந்த மாதிரி வருது. இது ஒருமையில் என்னது இது லேசி லயஃப் அலன் அப்படின்னு வந்திருக்குது. இப்போ நாங்கள் வந்து தஸ்னியா ஒன்றை எழுதி பார்ப்போம். தஸ்னியா ஒன்றை எழுதி பார்ப்போம் என்ன சிக்கல் வருதுன்னு. இப்போ இதில் ஒரு சிக்கலும் இல்லை. லயஃப் அலன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான். அது செய்வான் தானே, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான். இப்போ இதை நாங்கள் வந்து தஸ்னியாவுக்கு கொண்டு வந்து பார்ப்போம். தஸ்னியாவுக்கு கொண்டு வந்தால் எப்படி வருகுது. எஃப் அலானி இதான் சீகா. எஃப் அலானி இதான் சீகா. எஃப் அலானி. அப்போ நம்ம இது இப்போ ஹஃபீஃபாவுடைய நூன் வந்து இந்த சொல்ல வர இயலாதுங்கிறதுக்கு தான் நாங்கள் காரணம் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம லாமை கொண்டு வருவோம். சும்மா கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து லாம் வந்துட்டு இப்போ இந்த நூனை விழுத்தாட்டி போட்டுத்தான் இறுதியில் வந்து நம்ம ஹஃபீஃபாவுடைய நூனை கொண்டு வர வேணும். கொண்டு வந்தால் லெஃப் லாண்டு வந்து நிற்குது. லெஃப் லாண்டு சொல்லச்சு இந்த அலிஃபுக்கு சுக்கூன் ஒன்று வருகுது, இந்த நூனுக்கு ஒரு சுக்கூன் ஒன்று வருகுது, இந்த நூனுக்கும் என்னது ஒரு சுக்கூன் ஒன்று வருகுது. அப்போ இந்த ரெண்டு சுக்கூன் கிட்ட கிட்ட வாரது அரபுல சரியில்லை. அரபுல இப்படி ரெண்டு சுக்கூன் கிட்ட கிட்ட வாரது சரியில்லை. எனவே இதனால இப்படி முறையற்ற இரண்டு சுக்கூன்கள் சந்திக்கிறதுக்கு அரபுல சொல்லக்கூடிய டேர்ம் வேர்டு என்னென்றால் இஜ்திமா உன்னூனைனி அல்லது இல்திகா உ அஸ்ஸாக்கினைனி சொல்லுவாங்க. இல்திகான சந்திக்கிறது, இல்தகா இல்தகி இல்திகான், இல்திகா உஸ் சாக்கினைன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த இல்திகா உஸ் சாக்கினைன்னு ஒன்று நடக்குது, முறையற்ற இரண்டு சுக்குன்கள் சந்திக்கிறண்டு வருகிறது. எனவே அதனால பொதுவாக எஃப் அலானி தஃப் அலானி போன்ற தஸ்னியாக்கள் எதுகள்லையும் என்ன வராது, இந்த சக்கீலாவுடைய ஹஃபீஃபாவுடைய நூன் வந்து வர வாய்ப்பே இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம். பிஸ்மில்லா. நாங்கள் வந்து தொடர்ந்தும் பாருங்க. அதாவது சக்கீலாவுடைய நூன் எல்லா சீகாக்கள்லையும் வரும், ஆனால் ஹஃபீஃபாவுடைய நூன் எல்லா சீகாக்கள்லையும் வராது என்கிறதுக்கு நாங்கள் நியாயம் சொன்னோம். என்னென்றால் முறைகேடாக ஒழுக்கமில்லாத விதத்தில் ரெண்டு சுக்கூன் கிட்ட கிட்ட வார என்கிற ஒரு வகையான பிரச்சனை இங்கே நிகழுது. அதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அதில் நாங்கள் வந்து இருமையான சீகாக்கள், அதாவது தஸ்னியாவுடைய சீகாக்கள்ல நடந்த அந்த குழப்பத்தை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி முவன்னஸ் ஜெம்முலையும் அது வராது தானே. அப்போ நம்ம முவன்னஸ் ஜெம்மு ரெண்டுலையும் வராட்டி அதை நம்ம ஒரு முறை எழுதி பார்க்க வேணும். பாருங்க எப்படின்னால் ஒரு உதாரணம் ஒன்று எழுதுவோமே. நம்ம வந்து எஃப்எல்னு எழுத போகிறோம். இந்த இருக்குது எஃப்எல்னுங்கிற சீகா. ஒருவேளை இது வந்து உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கலாம். என்ன இதை அழிச்சு போட்டு நம்ம நல்ல இது முறையான ஒன்று எடுப்போம். பாருங்க, யாரபி சல்லி வசல்லிம் நம்ம ஒரு சீகா எழுதுவோம். பாருங்க எஃப்எல்னு எழுத போகிறோம். சரியா எழுதி பழகணும். எல்லாருக்கும் என்னது எழுத்து அழகா வராதே, ஆனால் எங்களோட மோசமாக தான் டாக்டர்மார் எழுதுறாங்க. எஃப்எல்னு எஃப்எல்னு. இப்போ இந்த எஃப்எல்னு என்கிற சீகாவில் நாங்கள் ஹஃபீஃபாவுடைய நூனை போட்டால் எப்படி அந்த முறையற்ற இரண்டு சுக்கூன்கள் சங்கமமாகுது, சந்திக்குது, அல்லது ஒரே இடத்துல கிட்ட கிட்ட வருகுதுங்கிறத எப்படி நம்ம அறிஞ்சிக்கிறது, நம்ம எழுதி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து பொதுவாக சக்கீலாவோ ஹஃபீஃபாவோ எந்த வகையான நூனாக இருந்தால் நம்ம ஸ்டார்டிங்கும் நம்ம ஒரு லாமண்டை போடுறது தானே முஸ்பத்தான சீகாக்கள்ல. அப்போ முஸ்பத்தான சீகாக்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபத்தஹ் செய்யப்பட்ட லாம ஆரம்பத்தில் கொண்டு வந்துடுறோம். இப்போ முவன்னஸ் உடைய நூனுக்கு பிறகு என்ன செய்யறோம்னு கேட்டால் இந்த ஹஃபீஃபாவுடைய நூனை கொண்டு வந்துட்டோம். இப்போ கொண்டு வந்தால் இந்த ரெண்டு நூனையும் பிரிக்கிறதுக்காக வேண்டி இடையில ஒரு அலிஃபோனை கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு வருகுது தானே. முவன்னஸ்யமுடைய நூனையும் சக்கீலாவுடைய ஹஃபீஃபாவுடைய நூனையும் பிரிக்கிறதுக்கு. அப்போ இந்த அலிஃபுக்கும் சுக்கூன் வரப்போகுது, இங்கேயும் சுக்கூன் வருகுது. அப்போ லயஃப்எல் நான் லயஃப்எல் நான்கு சொல்லும் பொழுது அந்த அலிஃபுக்கும் இந்த நூனுக்கும் இல்திகாவு சாக்கினேன். இங்கேதான் அங்கே இல்திகாவு சாக்கினேன் இந்த ரெண்டுக்கு தான் நடந்திருக்குது. இல்திகாவு சாக்கினேனி சுக்கூன் பெற்றுக்கொண்ட இரண்டு ஹர்ஃபுகள் கிட்ட கிட்ட வருகுது. அப்போ எனவே இது கூடாதுன்றோம். இப்போ ஒரு ஆள் உங்களை கேட்கலாம், என்னென்று கேட்டால் அது சுவால் முவாரிப் ஜித்தன். அது என்னென்று கேட்டால் அதாவது அந்த அலிஃபை போட தேவையில்ல உஸ்தாத், நம்ம சும்மா என்ன செய்யலாம்னு கேட்டால்
அந்த நூனை சேர்க்கறை தானே லயஃப் அல்னன்னு சொல்லுவோமே. நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக சக்கீலாவில் நம்ம அந்த அலிஃபை சேர்த்ததுனால அதே மாதிரி இருக்கக்கூடிய அவரோட தங்கச்சி தான் ஹஃபீஃபா. சக்கீலா தாத்தாவோட தங்கச்சி சிஸ்டர் தான் வந்து யாருன்னு கேட்டால் இந்த ஹஃபீஃபா தாத்தாவும். அப்போ ரெண்டு அக்காமாருக்கும் ஒரே சட்டத்தை நம்ம செய்யணும், மாற்றிடாதே. அவருக்கு வெள்ள மாப்பிள்ளை பார்த்தா இவருக்கும் வெள்ள மாப்பிள்ளை தான், அவருக்கு வசதியான மாப்பிள்ளை பார்த்தா இவருக்கும் வசதியான மாப்பிள்ளை தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம அகப்பையார் அளந்து கொடுக்குற நேரத்தில் அவருக்கு 2 அகப்பு அள்ளி போடுறோம்னா இவருக்கும் 2 அகப்பு அள்ளி தான் போடுவோம். அதானே ஒழுக்கம்ங்கிறது, அதானே நீதம்ங்கிறது. எனவே அந்த படி நம்ம அந்த அலிஃபை வந்து இவடத்துக்குள்ளேயும் சேர்ப்போம். சேர்க்கிற நேரத்தால தான் இந்த குழப்பம் வருகுது. அப்போ எனவே இதனால் சொன்னாங்க என்னென்று கேட்டால், நாங்கள் அவரை அது செஞ்சிருவோம், அவரை நீக்கிடுவோம், அந்த சொல்லே நம்ம எடுக்க தேவையில்ல, மோனஸ்தியமுடைய இதை சேர்க்க தேவையில்லண்டு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், உஸ்தாத் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அரபிகள் ஆரம்ப காலத்தில் இப்படியெல்லாம் தான் காரணம் சொல்லி உருவாக்கினாங்களா இதை, இல்லாட்டி நீங்கள்களாக உருவாக்கினீங்களா? நாங்கள் சொல்லுவோம் என்னண்டா, தம்பி இங்கே வாங்க, உங்களுக்கு நீங்கள் வரலாறை படிக்கணும் தம்பி. இமாம் சீபவைகின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பஸ்ராவில் வாழ்ந்த ஒரு பெரிய இலக்கண மேதைகளில் ஒருத்தர் வந்து ஒரு பாரசீக மனிதர், இமாமுன் ஃபாரசியுன் அரபஹுல் லிசான். அப்படிப்பட்ட அந்த மாமேதை ஒவ்வொரு கபீலானா கோத்திரம், ஒவ்வொரு கபீலாக்களையும் நாடி போய் ஒவ்வொரு பிரதேசமாக அரபிய பிரதேசங்களுக்கெல்லாம் போய் அவங்களுடைய பாவனை முறைமைகள்லாம் அவர் தேடி பார்த்தார். தேடி பார்க்குற நேரத்தில் அரபிகள் வந்து முவன்னஸ் ஜமுலையும் அதே மாதிரி தஸ்னியாவுடைய சீகாக்கள்லையும் அவங்க வந்து இந்த ஹஃபீஃபாவுடைய நூனை நுழைவித்து பயன்படுத்த இல்லை. எனவே பயன்பாட்டில் எங்கேயுமே இல்லாமல் இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்றால் இதுக்கு ஒரு காரணம் தேடினாங்க. என்ன காரணமாக இருந்திருக்கலாம், அந்த காரணம் தான் இங்கே அந்த அலிஃபுக்கு சுக்கூன் வார ஹஃபீஃபாவுடைய நூனுக்கும் சுக்கூன் வார பிரச்சனை நடந்ததுனால தான் ஒரு வேளை வந்து அவங்க அதை பயன்படுத்தாமல் விட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. பாவனை என்கிறது யூஸ், அரபிகளுடைய பயன்பாடு என்கிறது இந்த சட்டங்கள் தொகுக்கப்படுவதற்கு முந்தியது. அப்போ பிறகுதான் என்ன செய்கிறாங்க, அந்த சட்டங்களை கொண்டு வராங்க, அந்த சட்டங்களுக்கு நியாயங்கள் எழுதுறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த நியாயங்கள் எழுதினதில் பெரும்பான்மையான நியாயங்கள் உண்மையில் இன்றளவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பேருண்மைகளாக இருக்குது. எங்கெல்லாம் அவங்களுடைய அந்த சட்ட விதிக்கு மாற்றமாக இருக்குமோ அந்த கட்டங்கள் மிக அரிது. அந்த நேரங்களில் மட்டும் சொல்லுவாங்க இது அலா ஹிலாஃபில் கியாஸ், சட்டத்துக்கு மாற்றமாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக அரிது, அது ரொம்பவே அரிது. நம்ம இன்ஷால்லா படிப்போம் சார், கொஞ்சம் தூரம் படிச்சு கொண்டு போகிற நேரத்தில் எங்களுக்கு அந்த மாதிரியான கேஸுகள் வரும், வாதங்கள், கடும் ஆர்கியூமெண்ட்டான வாதங்கள்லாம் வரும். அப்போ நமக்கு பார்க்கலாம். எனவே இப்போ நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னென்றால், சக்கீலா உடைய நூன் 14 சிகாக்கள்லையும் வார மாதிரி ஹபீபாவுடைய நூன் எல்லா சிகாக்கள்லையும் வாரல, ஒரு மணி 8 தான் வரும். அப்போ 8ஐயும் நம்ம எப்படி முறையாக சர்வு செய்கிறது, அப்போ நம்ம சர்வு செய்வோம். லயஃப் லன் முதலாவது, அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். எங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த சார்ட்டில் நீங்கள் பாருங்கள், அந்த சார்ட்டில் இது சம்பந்தமான இது இருக்குது, அதில் காட்டியிருப்பாங்க. அந்த சார்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு வழக்கம். அது எங்கே இருக்குதுன்றால் நீங்கள் வரணும் வந்து வாங்க, நீங்கள் 95ஆம் பக்கத்துக்கு வாங்க. 95வது பக்கத்தில் 95வது தான் வைக்காது. 95 அவங்க காட்டியிருக்கிறாங்க. 95 தான் அது இருக்குது. 94 95ஆம் பக்கங்களில் என்னது அந்த சர்ஃப் தொடங்குது. அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லயஃப் லன், லயஃப் லுன், லத்தஃப் லன், அதுக்கு பிறகு லத்தஃப் லன், அது பிறகு லத்தஃப் லுன், லத்தஃப் லின், லஃப் அலன், லனஃப் அலன்னு சொல்லி அந்த 8 சியாக்களையும் காட்டியிருக்கிறாங்க. என்ன 95ஆம் பக்கத்தில் அந்த சார்ட் இருக்குது. அப்போ அந்த லயஃப் லன் அது வந்து முதக்கர் முஃப்ரத் காயிபுல வாரது, லயஃப் லுன் முதக்கர் ஜம் காயிபுல வருது. அதே மாதிரி மற்ற சிகாக்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். கருத்தும் என்னது, பொதுவாக சக்கீலாவுடைய நூனுக்கு எப்படி நம்ம நிச்சயமாக என்று சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் நிச்சயமாக கருத்தை ஆரம்பத்தில் சேர்த்துக்கொள்ளணும். இதுலையும் இதுலையும் வந்து அந்த 4 பகுதிகளும் வரும். எப்படி முலாரி முஸ்பத், முலாரி மஅரூஃப் முஸ்பத், முலாரி மஅரூஃப் மன்ஃபி, முலாரி மஜ்ஹூல் முஸ்பத், முலாரி மஜ்ஹூல் மன்ஃபி, அந்த 4 பகுதிகளும். அதாவது எஃப்அலு, லா எஃப்அலு, அடுத்தது யுஃப்அலு, லா யுஃப்அலு, இந்த மாதிரியான அந்த 4 பகுதியிலையுமே இந்த ஹஃபீஃபாவுடைய நூன் ஒவ்வொன்றுலையும் 8 சிகாக்கள்ல வரும் என்கிற செய்தியை நீங்கள் புரிஞ்சு அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் வாசி பார்க்கலாம்.
இப்போ இங்கே வந்து 95ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்க. கனதியற்ற நூனின் சில பிரத்யேக அம்சங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதை கொடுக்கணும். அவங்க சுக்கூன் செய்யப்பட்ட ஹஃபீஃபாவுடைய நூனினுடைய சில பிரத்யேகமான அம்சங்கள். பிரத்யேகமான அம்சங்கள் என்றால் ஸ்பெஷலான அவருக்குண்டு மட்டும் உள்ள சட்டங்கள்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 சட்டம் மட்டும் சொல்றாரா, 4 சொல்லியிருக்காரு. ஒரு கொஞ்சம் சட்டங்கள் சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், வாசிச்சு பார்ப்போம். பாருங்க, முதலாவது சொல்றாரு, கனதியற்ற நூனின் சில பிரத்யேகமான அம்சங்கள் அப்படின்னு. ஹுசூசியத்து நூன் அல் ஹஃபீஃபா, ஹஃபீஃபாவான நூனுடைய பிரத்யேகமான அம்சங்கள். அதில் ஒன்று சொல்றாரு, இது வந்து இப்போ பிகினர்ஸுக்கு ரொம்ப ஆரம்ப நிலைமையில் படிக்கக்கூடியவங்களுக்கு இது தேவையில்லை. இருந்தாலும் அந்த கூடுதலாக பார்க்கணும் அல்லது மேலதிகமாக தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அந்த உஸ்தாதுமாராக இருக்கக்கூடியவங்க இந்த செய்தியை செய்யலாம். அவங்க வந்து வேணுண்டால் பார்த்து கொள்ள இயலும். அவங்க பார்க்கறது தான் இதில் என்னது ஒழுக்கமும் கூட. அவங்களுக்கு தான் இது என்னது ஓரளவு சரி விளங்கும். மற்றவங்களுக்கு என்னது எந்த அளவுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊகிக்க இயலாமல் இருக்குது. அந்த பகுதியை பார்க்கறது நல்லபடி எனக்கு என்னது படுகுது. அதனால நான் என்னது உங்களுக்கு அந்த செய்திகளை கொஞ்சம் சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. கிரகிக்க முடியுமான ஆட்கள் கொஞ்சம் கிரகிங்க, கிரகிக்க கஷ்டமான ஆட்களுக்கு இன்சால என்னது ஒரு கட்டத்தில் இது விளங்கும். ஆனால் விளங்குற விஷயம், அது கஷ்டம் ஒன்று இல்லை. பாருங்க, சொல்றாரு முதலாவது, இந்த கனதியற்ற நூண்டு சொல்லி சொன்னாருன்னா ஹஃபீஃபாவுடைய நூண்டு நீங்க விளங்கிக்கொள்ளணும். கனதியற்ற நூண்டால் பாரமில்லாத அந்த நூன், சொஃப்டான நூன். அந்த கனதியற்ற நூனை அடுத்து வரும் சொல்லில், கனதியற்ற நூனை அடுத்து வரும் சொல்லில் சுக்கூன் இருந்தால் கனதியற்ற நூனை நமக்கு நீக்க முடியும். இங்க பாருங்க, ஒரு உதாரணம் காட்டிக்கிறாரு. ஒரு கவிதை ஒன்றை காட்டி அதுல ஒரு சொல் காட்டிக்கிறாரு. லா துஹீனன் அஹான யுஹீனு, அதான் ஃபியல். அஹான யுஹீனு, அந்த ஃபியல் நான் இங்க உங்களுக்கு போர்ட்ல எழுதி காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இந்த ஒன்றையும் போர்ட்ல எழுதுற நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் என்னது கிளியரா இருக்குமே. அது பாப்பா நம்ம போர்ட்ல எழுதி காட்டுறேன். ஒரு ஃபியல் நான் எழுதி காட்டுறேன். இந்த கவிதையில இங்க காட்டிருக்காங்க. அந்த கவிதையில வந்ததுக்காக வேண்டி அது கூடுமைங்கிறது தான் அதோட விளக்கம். இப்ப நம்ம எழுதி பார்ப்போம் பாருங்க. என்னதுன்னு கேட்டால் துஹீனு இல்லையா, இந்த இருக்கக்கூடிய சொல் துஹீனு, அஹான யுஹீன துஹீனு, இது ஒரு முதாரியான ஃபியல். இது நம்ம இன்னும் படிக்க இல்லை. இந்த மாதிரியான ஃபியல் நாங்கள் படிக்க இல்லை, நாங்கள் படிக்க இருக்கோம். இது லாங் 4 எழுத்து வரக்கூடிய மாதிரி 4 எழுத்து வரக்கூடிய ஒரு ஃபியல் இது துஹீனு. இப்போ இந்த துஹீனு என்கிற ஃபியல்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம் என்றால் ஹஃபீஃபாவுடைய நூனை கொண்டு வர போறோம். அவ கொண்டு வந்தால் துஹி நண்டு வரும். துஹி நன் என்னப்ப இந்த முதாரியான ஃபியலுக்கு சுக்குன் வரப்போகுது. இந்த ஹஃபீஃபாவுடைய நூனுக்கு சுக்குன் வருது. அப்ப துஹீனன், இதுல தான் லா துஹீனன் அப்படின்னு சொல்லி என்னது இது வந்து இது என்னது சொல்றது வந்து என்றால் இந்த நஹியுடைய சீகா இது லா துஹீனன். அப்ப இந்த லா துஹீனன் என்கிறதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த நூனுக்கு பிறகு இந்த நூன் நம்மளோட ஹஃபீஃபாவுடைய நூன், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்ல அலிஃப்லாம் உள்ள சொல் வந்தால்தான் சுக்கூன் வர அதிக வாய்ப்பு இருக்கு. லா துஹீனன், அது என்ன பைத்து காட்டுக்காருன்னா பாருங்க, லா துஹீன அல் ஃபகீர, லா துஹீன அல் ஃபகீர, ஏழையை நீ அவமானப்படுத்தாதே, ஒரு ஏழையை நீ அவமானப்படுத்தாதேங்கிறத லா துஹீனன் அல் ஃபகீர. அப்ப லா துஹீனன் அல் ஃபகீர, அதான் அப்படித்தான் இருக்கும். லா துஹீனில் ஃபகீரன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வாசிக்கும் பொழுது வாசிக்க ஏழு அந்த நூன் இருந்தால். ஆனால் அந்த நூனை ஹதுவு செஞ்சு போட்டு எப்படி சொல்றாங்கன்னா லா துஹீன அல் ஃபகீர, லா துஹீன அல் ஃபகீர். அசல் சொல்லணும் லா துஹீனன் அல் ஃபகீர். அந்த லா துஹீனன் வரக்கூடிய அந்த கடைசி வரக்கூடிய அந்த நூனை ஹஃபீஃபாவுடைய நூனை ஹதுவு செஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அல் ஃபகீர்ல வரக்கூடிய அந்த அல் அலிஃப்லாம் உள்ள என்னது ஒரு சொல் வருது இல்லவா, அது லாமுக்கு சுக்கூன் வருது. அப்ப எனவே அங்க சுக்கூன் ஒன்று வாரதுனால ஹதுவு செஞ்சிருக்காங்க. இது ஏலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏலும் அப்படி ஹதுவு செய்யலாம். இப்ப இந்த இது இல்லாம உஸ்தாத் சிம்பிளா ஒரு உதாரணம் நீங்க எங்களுக்கு சொல்லுங்களேன். அப்ப எங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் லேசா கிரகிக்க இலேசாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்கிறாரு. நம்ம சொல்லுவோம், ஓ உதாரணமா நம்ம ஒரு ஃபியல் ஒன்று நான் போர்ட்ல எழுதுறேன். நான் பேசுறது உங்களுக்கு விளங்கு தானே? பேச விளங்கு தானே?
விளங்குது இல்லையா? சொல்லுங்களேன். விளங்குது. இப்ப பாருங்க, நான் சொல்ல போறேன். நீ தண்ணீரை குடிக்காதே சொல்ல போறேன். நீ தண்ணீரை குடிக்காதே. லா தஷ்ரப் அல்மா. இப்ப இந்த லா தஷ்ரப் அல்மா, லா தஷ்ரபில் மா, தண்ணீரை குடிக்காதே என்கிறதுல எழுதுமா சொல்ல. லா தஷ்ரப், நீ குடிக்காதே சொல்ல போறேன். லா தஷ்ரப் அல்மா, லா தஷ்ரபில் மா, இல்லையா? இப்ப இந்த இதுல தான் நம்ம ஹஃபீஃபாவுடைய நுணை கொண்டு வரப்படும். அப்ப லா தஷ்ரப், லா தஷ்ரபன், அப்ப லா தஷ்ரபன் அல்மா, லா தஷ்ரபன், லா தஷ்ரபன் தான் அது வரும். அப்ப லா தஷ்ரபன் அல்மா. இங்க எங்களுக்கு எப்படி சொல்லலாம்னு கேட்டால் லா தஷ்ரபல் மா, லா தஷ்ரபல் மா. இந்த இந்த இது அப்படியே ஹதுஃப் செய்யறேன், நூன ஹதுஃப் செய்யறேன், நூன ஹதுஃப் செஞ்சு போட்டு லா தஷ்ரபல் மா ன்னு சொல்லி சொல்லிடு. இதே மாதிரி உதாரணம் நான் வேற ஒரு உதாரணம் சொல்ல போறேன். லா தகுல் அத்தாம, சாப்பாட்டை சாப்பிடாதே. இப்ப இதுலயும் வந்து லா தகுலன் அத்தாம, லா தகுலத்தாம, லா தகுலத்தாமன்னு சொல்லி நமக்கு சொல்லிடும். நீங்க எழுதி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இப்ப நான் எழுதி காட்டுறேன். போர்டு தடிப்பட்டு கடையில எழுதுவோம். 6ஆம் முறை நீங்க இதெல்லாம் எழுதி பார்க்கணும். இப்ப சரஃப்ல வந்து நிறைய நீங்களாக பிராக்டிஸ் எடுத்து பார்க்கறதுல தான் என்னது அதுல ஒரு அர்த்தம் ஒன்றே இருக்குது. இங்க பாருங்க, நான் எழுத போறேன். லா தகுல், இதுல தான் என்னது இந்த ஹஃபீஃபாவுடைய நூன் வரப்போகுது. லா தகுலன் சேர்த்து எழுதுவோம். அந்த நூனை நான் பிரித்து எழுதுறேன் விளங்குறதுக்காக வேண்டி. லா தகுலன், இந்த லம்மத்தெல்லாம் சரியா விழணும். லா தகுலன்னு வரப்போகுது. இப்ப இங்க கீழுக்கு நாம வந்து தஆம் எழுத போறோம். தஆம. அப்ப இங்க இந்த லாமுக்கு சுக்கூன், இந்த லாமுக்கும் சுக்கூன். எனவே இந்த மாதிரியான கட்டத்தை நமக்கு என்ன செய்யலாம்டா, லா தகுலன் அத்தஆம இல்ல லா தகுலத் தஆம, இந்த நூனை விழுத்தாட்டினால் லா தகுலத் தஆமன்னு சொல்லலும். லா தகுல அத்தஆமன்னு சொல்ல இயலும். வச்சு சொல்றனால் லா தகுலன் அத்தஆம, லா தகுலனி தஆமன்னு சொல்லி அந்த நூனுக்கு ஒரு கஸ்ரா ஒன்றை கொடுத்து தான் என்னது இல்திகா சாக்கின உடச்சி கொடுப்போம். லா தகுலனி தஆமன்னு சொல்லணும். ஆனால் லா தகுலனி தஆமன்னு சொல்றதுல கஷ்டம் ஒன்று இருக்கு எங்களுக்கு. ஸோ அந்த நூனை தஹ்ஃபீஃபுக்காக வேண்டி ஹதுஃப் செஞ்சு, தஹ்ஃபீஃப்னா இலேசிப்படுத்தல், சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி அதை நூனை வெட்டி போட்டு நமக்கு லா தகுல அத்தஆம், லா தகுல தஆமன்னு சொல்லி சொல்ல இயலும். இது முதலாவது விஷயமாக அங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது விளங்கி இருக்கா. அடுத்தது இது வந்துட்டு நஹீல மட்டும்தானா ஷேக்? நான் நஹீல தான் இதை கண்டிருக்கேன். அதனால நஹியுடைய சீகாக்கு இது வந்து மிச்சம் பொருந்துது. ஆனா நஹி அல்லாததுக்கும் வரும்னு நினைக்கிறேன். நஹி அல்லாததுக்கும் எனது வர வாய்ப்பு இருக்குது. சட்டம்ங்கிற எல்லாத்துக்கும் பொதுவாக தானே வரும், பொதுவாக தான் வரும். எனவே நஹி அல்லாத மற்றவைகள்லையும் வரும். இப்போ உதாரணமாக இஷ்ரப் அல்மா, தண்ணீரை குடி. இப்போ இதில் நம்ம அம்ருக்கு போகலை இல்லையா? அப்போ இதில் வந்து இஷ்ரபன் அப்படித்தானே வரப்போகுது. இஷ்ரபன் அல்மா, அப்ப இஷ்ரபல் மான்னு சொல்லிடும். இஷ்ரபல் மான்னு சொல்லி சொல்லிடும். சரி, குலன் தானே, லயா குலன். ஓ ஓ லயா குலன் அல் வலது வந்தா லயா குலல் வலதுன்னு சொல்லலாம். ஓ லய குலன் அல் வலது, லய குலனில் வலதுன்னு சொல்லணும். லய குலல் வலதுன்னு சொல்லலாம். அப்படி சொல்லக்குள்ள ஷேக் வந்துட்டு அப்ப அவருக்கு நம்ம நிச்சயமாக கருத்தை கொடுப்போம். ஓ நிச்சயமாக அந்த கருத்தை கொடுத்துட்டா சரி. அடுத்தது வந்து இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பேச தேவையில்லை, என்னது சிம்பிளா பேசலாம். இது வந்து சும்மா ஒரு சட்டத்துக்கு சொல்றாங்க. இது எப்ப தேவைப்படும் கேட்டால் கவிதைகள் கட்டும் பொழுது தேவைப்படும். அந்த வசனுடைய மரத்தனை வேணும்.
வசன் உடையாம வரணுமே, அதுக்காக வேண்டி. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டால் ரெண்டாவது சொல்லுவாங்க பாருங்க, இது லேசான சட்டம், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது சர்வசாதாரணமான சட்டம். என்னது இந்த சட்டம்? இந்த ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, கனதியற்ற நூனை அலிஃபாக பிரட்ட முடியும். கனதியற்ற நூனை அலிஃபா பிரட்டா, ஹஃபீஃபாவுடைய நூனை நமக்கு அலிஃபா பிரட்டலாம். அப்போது அது ஃபதஹுடன் கூடிய தன்வீன் போல் மாறிவிடும். கனதியற்ற நூனை அலிஃபாக பிரட்ட இயலுமாம். அந்த பிரட்டி அதுக்கு பிறகு அதை ஃபத்தஹுடன் கூடிய தன்வீனாக எழுதலும். ஃபத்தஹுடன் கூடிய தன்வீனால் கலமன், பிரதமமாக கலமுன் கலமன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் தானே. கிதாபன் வலதன், இதான் தன்வீனுடன் கூடிய ஃபத்தஹுடன் கூடிய அந்த தன்வீன் சொல்லி வாரது. ஃபத்தஹுடன் கூடிய தன்வீன் அதுதான். அப்ப அது மாதிரி வரும்னு சொல்றாரு. உதாரணம் காட்டிக்கிற குர்ஆன் ஆயத்தோண்டு லனஸ்ஃபஅன் பின் நாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா ஃபலிது உனாதியா சனது உஸ்ஸபானியா கல்லா வஸ்யுது வக்தரி. அப்ப இதுல லனஸ்ஃபஅன் பின் நாசியான்னு வரக்கூடிய சூரால் அலக்குல வர வசனம். அப்ப லனஸ்ஃபஅன் என்கிறதுல லனஸ்ஃபஅன்ல ஐனுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நூன் வரணும். அந்த நூனை எப்படி எழுதியிருக்கிறாங்க என்றால் அலிஃபாக பெரட்டி தன்வீன் கொடுத்துருக்காங்க. லனஸ்ஃபஅன் எழுதி பார்ப்போம். இது மாதிரி ஒரு வேற ஒரு ஃபியல் எழுதி பார்ப்போம். லனஸ்ஃபஅன் லேசி விளங்குறதுக்கு நீ லனஸ்ஃபஅன் விளங்காட்டி வேற ஒரு ஃபியல் சிம்பிள் ஃபியல் ஒன்று எழுதி பார்க்கலாம். எங்களுக்கு எழுதி பார்ப்போம் பாருங்க. இப்ப நம்ம ஒரு ஃபியல் எழுதுவோமே வந்து எஃப் அலு இல்லையா, எப்படி எழுத்து பக்கமா இழுபடுகுது. எஃப் அலு இந்த 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 ஃபொண்ட்டுக்குள்ள குழப்பம் போல நினைக்கிறேன். எஃப் அலு இல்லையா. அப்ப இங்க எஃப் அலு என்கிற இந்த சொல்லுல தான் நாங்க ஹஃபீஃபாவுடைய நூனை ஆரம்பத்தில் போட்டால் லெஃப் அலு, இங்க நூனை நம்ம சேர்க்கிறோம். அப்ப லெஃப் அலன், இதான் அசில் சொல், இப்படிதான் வரும். லெஃப் அலன் அப்படின்னு வரணும். அந்த லெஃப் அலன் வரக்கூடிய அந்த சீகாவுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டால், என்ன நடக்குது நம்பர் 26 என்னமோ செயலாறு கூட விளங்குது. லெஃப் அலன் இருக்குது இல்லையா, இதை கொஞ்சம் நம்ம மாத்தி கொஞ்சம் ஒழுங்கு அழுதுவோமே. நம்பர் 26 என்ன பார்த்தாலும் நமக்கு வழங்குது இல்லை. சரி எழுதி பார்ப்போம், ஒரு முறை எழுதுவோமே. சரி பாருங்க, இந்த சரிச்சு தான் இது எழுதணும். அப்போதான் நமக்கு என்னது கொஞ்சம் தெளிவா வழங்கும். இங்க பாருங்க, எஃப் அலு சரிச்செடினா உங்களுக்கு வழங்குது. எஃப் அலு இல்லையா, இதில் நம்ம வந்து ஹஃபீஃபாவுடைய நூனை போடுறோம். லெஃப் அல், இப்போ லெஃப் அலண்டு வரப்போகுது, இந்த மாதிரி வரும். இப்படி வரக்கூடிய அந்த இதை என்ன செய்யலாம்டா, இந்த நூனை நம்ம அலிஃபா பெரட்டி இதுக்கு தன்வீன் கொடுக்குறோம். எப்படி லெஃப் அலன் பார்த்தீங்கன்னா நூனை பெரட்டி ஹதில் செஞ்சு போட்டு அந்த நூன் உள்ள இடத்துல நம்ம அலிஃபை கொண்டு வந்து வச்சு தன்வீனா எழுதி விட்டுறது. அப்போ லெஃப் அலன் அப்படி எழுதுலாம். நம்மளுக்கு எழுதுறது தான் இது ஹத்து. மற்றபடி உச்சரிப்பு ஒன்று தான். உச்சரிப்பு சரி மாற்றம் இருக்குதான், உச்சரிப்புல ஒரு மாற்றமும் இல்லை. என்னது இந்த எழுதுற சிஸ்டத்துல தான் என்னது ஹத்துல தான் என்னது கலிகிராஃபில தான் அந்த அந்த இது இந்த வருதே தவிர மாற்றம் வருதே தவிர மற்றபடி என்னது வேற உச்சரிப்புல எந்த மாற்றமும் இல்லை, கருத்து எந்த மாற்றமும் இல்லை. இப்ப லெனஸ்ஃபான் என்கிறதுலையும் இதே மாதிரி தான் என்னது டைம் அவுட் ஆயிட்டு எனக்கு விளங்குது. அந்த 5 நிமிஷம் நான் கூட எடுத்துட்டேன். இப்ப நம்ம லெனஸ்ஃபான் எழுதி பார்ப்போம். தான் சொல்ற படிக்க அது நாங்க லெனஸ்ஃபான் எழுதி பார்ப்போம். எப்படி வரும்னு கேட்டால் நஸ்ஃபஉ அதானே, அதுதான் லெனஸ்ஃபான் வந்திருக்குது. யஸ்ஃபஉ அதுல வந்து நஸ்ஃபஉ, இதான் ஃபியல். இதோட நான் முடிச்சிடுறேன். எஞ்சிய பாதிய வாரக்கிழமை தான் பார்க்கணும். இது உண்மையிலே வந்து கொஞ்சம் என்னது இந்த இது மேலதிகமான தகவல்கள். இது நஸ்ஃபஉ. இப்போ இதுதான் நம்ம லெனஸ்ஃபான் லாம போடுறோம். கடைசியில் என்னது இந்த ஹஃபீஃபாவுடைய நூனை சேர்க்கிறோம். அப்போ லெனஸ்ஃபஅன் அப்படின்னு என்னது வருகுது. அப்போ இந்த லெனஸ்ஃபஅன்ல வரக்கூடிய இந்த நூனை என்ன செய்யறோம்னால் அலிஃபா பெரட்டினம்டால் இப்படி வரும். லெனஸ்ஃபஅன் இந்த ஐன் வந்து எப்படி வரும், நிமிந்து வரும் இல்லோ, அப்படி இப்படி வரணும். அதை கொஞ்சம் ஒழுக்க என்னது ஒழுக்கம் எழுதி காட்டுன்னு பாருங்க. அதுக்கு வெட்டி கொத்தி பிணைகிற டைம்ல என்னது ஒழுங்கா வருகுது இல்லை. நம்ம அழகா எழுதுவோம். எழுதுறதுதான் நீங்க சவால். யார பாருங்க.
கொஞ்சம் கிறுக்குத்தனம் ஒன்று தான் இது. லனஸ்ஃபஅன் இப்படி வரும் இல்லையா? லனஸ்ஃபஅன் இந்த ஐன் வந்து சரியா வரணும். லனஸ்ஃபஅன் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த நம்ம கலமன் எழுதுற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து லேசி, ரொம்ப சாதாரணமான என்னது ஒரு விஷயம் அது. மற்றது வந்து கொஞ்சம் என்னது டீப்பாக படிக்க வேண்டிய பகுதிகள். அந்த பகுதி என்னது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் வளப்பமான ஆக்கள் வாசித்து பாருங்க. அவங்களுக்கு அது என்னது லேசாக விளங்கும். மற்றவங்களுக்கு என்னது அது கொஞ்சம் எனது ஆரம்பமானவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால அதில் நான் அந்த பகுதி நான் விடுறேன். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு ஹஃபீஃபாவுடைய நூண்ட அந்த 4 பகுதியையுமே பார்த்துட்டு வந்துடுங்க. அதாவது முலாரிட்ட வரக்கூடிய 4 பகுதினால் முலாரி மாரூஃப் முஸ்பத், முலாரி மாரூஃப் மன்ஃபி, முலாரி மஜ்ஹூல் முஸ்பத், முலாரி மஜ்ஹூல் மன்ஃபி. அதாவது லயஃப் அலன் லா எஃப் அலன், மற்றது லயுஃப் அலன் லா யுஃப் அலன் வரக்கூடிய அந்த 4 பகுதியையும் சரியாக சரவு செய்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய ஃபியல் உதாரணங்களை தந்திருப்பாங்க. அதுகளையும் கொஞ்சம் பார்த்து ரெடி ஆகிவாங்க. ஏதாவது உங்களுக்கு இஷ்காலியத் ப்ராப்ளமேட்டிக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இஷ்காலியாக்களை வந்து கொஞ்சம் என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் சொன்னது கொஞ்சம் விளங்க இல்லை, திருப்பி ஒரு ஞாபகப்படுத்தி விடுங்கன்னு சொன்னால் நான் ஞாபகப்படுத்தி விடுவேன். மற்றபடி அதெல்லாம் எனது சரப்பு செஞ்சு பழக வேண்டிய பகுதிகள் தான். கொஞ்சம் கூடுதலாக ஒரு 10-20 ஃபேட்களை கொஞ்சம் சரப்பு செய்கிற நேரத்தில் உங்களுக்கு அது இயல்பாக பிடிபற்றும். அதுக்கு லேசி வந்து நீங்கள் சாட் ஒன்று கீறி எழுதி பார்க்கறது. சரப்பு செஞ்சு பழகிறதுக்கு வந்து நீங்கள் எழுதி பழத்துட்டீங்கன்னு சொன்னால் அது பிறகு அந்த ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு சும்மா அது மனசுக்கு அப்படியே பதிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ். ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.